எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். எப்போ பார்த்தாலும் ஹீட் வேவ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற அந்த வளர்சிதை மாற்றத்தோட வெப்பம் அதிகமாகும் போது தான் நமக்கு வேர்த்து கொட்டுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக டிஃபன் சாப்பிடும்போது வேர்க்காது. அதுவே ஒரு பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்லா வேர்க்கும். காரமான சாப்பாடு சாப்பிடும்போது வேர்க்கும். கொஞ்சம் சாப்பிடும்போது வேர்க்காது, நிறைய சாப்பிடும்போது வேர்க்கும். ஆக இந்த பர்ஸ்பிரேஷன், வேர்வையை ஆங்கிலத்தில் அல்லது நமக்கு ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவத்தில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்ஸ்பிரேஷன். அதாவது இந்த வண்டி முக்கி ஒரு மலை பிரதேசம் ஏறும்போது அப்படி ஏறுது இல்லை, அந்த மாதிரி நம்ம உடம்பு ரொம்ப கடினமான வேலை செய்யும் பொழுது வேர்த்து கொட்டும். பொதுவாக குறைவான உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஃபேனே தேவைப்படாது. என் கூட பணிபுரிகிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். நான் பேஷண்ட் இல்லாத நேரத்தில் நான் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது நான் ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, கஞ்சத்தனம் கிடையாது, அதாவது அது எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னா இது இல்லாமல் வாழ்ந்துடும் அப்படி சொல்லி இப்போ லைட் போட்டு தான் வீடியோலாம் எடுக்கிறோம். என்ன தனிப்பட்ட மனிதனுக்கு எனக்கு ஃபேன் தேவைப்படலை, எனக்கு அது ஃபேன் போடலைன்னா வேர்க்கிறதும் இல்லை, எனக்கு அந்த வெப்பம் எனக்கு இனிமையை தருகிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆக அப்போ இந்த ஏசி போட்டுக்கிட்டால் என்ன நடக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடலுடைய தட்பவெட்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 ஃபாரன்ஹீட். இந்த 36 டிகிரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களில் ஒன்றான நெருப்பு. நிறைய பேர் இந்த கண்ணில் காட்டினா தான் நம்புவாங்க. கடவுளை போல, கடவுளை கண்ணால் காட்ட முடியாது, சொல்லவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது, சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் அப்படின்னு பரிமளையழகர் அழகாக சொல்கிறார். அதே மாதிரி உடம்புல இருக்கிற நெருப்பு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த அனல் மூலமா தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு தொட்டா சூடா இருக்கு இல்லையா, சூடு இல்லைன்னா என்ன சொல்றோம், பாடின்னு சொல்றோம். பாடி எப்போ எடுக்கிறீங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய விஐபியா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, பாடி எடுத்துட்டாங்க சார், பாடி சாயந்தரம் எடுக்கிறாங்களேன்னா. அந்த வெப்பம் இல்லை அப்படின்னா மாண்புமிகு மதிப்பிற்குரியவர்கள் கூட பாடி தான் ஆயிடுறாங்க. அதாவது பூத உடல் அப்படின்னு சொல்ல. அந்த பூத உடல் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்றால், ஐம்பூதங்களுடைய கலவை தான் நாம். அதாவது ஆகாயத்திலிருந்து நிலம் வரைக்கும் ஐம்பூதங்களோட கலவை, அதுல இருக்கக்கூடிய நெருப்பு. அப்போ இந்த தட்பவெட்ப சூழ்நிலையை ஹோமியோஸ்டேசிஸ் என்று அலோபதி மருத்துவத்துல சொல்றாங்க. மிலியும் இன்டீரியர், அதாவது உள்ள இருக்கிற அந்த நெருப்பை வேக வைக்கிறதுக்காக உடம்பு அணுதினமும் அது சூடு பண்ணுது. காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னா கிருமி எப்பவுமே இந்த 36 டிகிரியில தான் வாழும். அந்த உங்களுக்கு தெரியும், பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்களாம் தெரியும், இன்குபேஷனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இன் விட்ரோ டெஸ்ட், அதாவது பாக்டீரியா வெளியே வளர்க்கும் போது இந்த யூரின் சாம்பிள் கொடுக்குறவங்களுக்கு தெரியும். நான் சார் ஒரு சினிமா, நான் எப்பவுமே வீட்டில் தான் சார் போவேன், தெரியாதனமா சினிமா தியேட்டரில் ஒன்றுக்கு போயிட்டேன் சார், அதுக்கப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிலாம் ஆகாதுங்கிறதும் ஒரு உண்மை. அதை நான் இந்த பதிவில் சொல்லலை. அந்த யூரின் 48 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அதை பாக்டீரியா வெளியே வளர்ப்பாங்க. அந்த பாக்டீரியா வெளியே வளர்க்கும் பொழுது 98.4 டிகிரியில தான் வளர்ப்பாங்க, அல்லது 36.9 டிகிரி செல்சியஸ், ஒன்று செல்சியஸ் ஒன்று ஃபாரன்ஹீட். ஆக அந்த வெப்பத்தில் தான் பாக்டீரியா வளரும். அப்போ நமக்கு காய்ச்சல் வரும்போது வெப்பத்தை அதிகம் பண்ணும் பொழுது அந்த பாக்டீரியாவை உடம்பே அதாவது தும்சம் செய்கிறது. அதாவது ஒரு பெரிய ஒரு அடியோட வேர், அதாவது வேரையும் வேரடி மண்ணையும் அழிக்கிறது. அத நமக்கு வந்த காய்ச்சல் வரமா சாபமான்னு கூட நமக்கு தெரியாம பெரிய வரத்தை கூட சாபம்னு எடுத்துக்கிட்டு, சார் 4 நாளா ஜுரம் சார், வாயெல்லாம் கசப்பா இருக்கு சார். வாய் எதுக்கு கசப்பாகுதுன்னா, அந்த நேரத்தில் சாப்பிட்டோம்னா எதிர்பார்த்தல் வேலை செய்யாது, எங்கேயும் நடக்க முடியல போக முடியல சார், ரெஸ்ட் எடுக்க சொல்லுது. இது எல்லாமே எதுவுமே புரியாம இந்த 3த்துக்குமே போயிட்டு உடனே ஒரு பேரஸ்டமால், அவில், அதாவது இந்த சிபிஎம் குளோர்ஃபினரம் மேலேட்டு, டெரிஃபிலின், டெக்ஸான் இன்ஜெக்ஷனை போட்டுட்டு, டாக்டர் கைராசியான டாக்டர்ப்பா, போட்டு ஊசி போட்டோடனே சாயந்தரமே வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு நம்ம உடலை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசமான அவலமான நிலையை நாம் இன்று பார்க்கிறோம். அப்படி பண்ற மருத்துவர்களை சிறப்பான மருத்துவர்கள் என்றும், காய்ச்சல் வந்தால் 7 நாட்கள் காத்திருங்கள் என்று சொன்னால் அவருக்கு பொழைக்க தெரியாதவர், அவர் கல்வால் மனிதர் என்றும் எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் இயற்கையோடு வாழ தெரியாதவர்கள் மடிந்து போவார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை என்பதை இந்த இடத்துல சொல்றேன். அப்போ இந்த ஏர் கண்டிஷனர் போட்டுக்கிறாங்களே, சார் உங்க வீட்டில் ஏசி இல்லையா சார், கொஞ்சம் ஏசி ட்ரெயின் புக் பண்ணுங்க, கொஞ்சம் ஏசி பஸ்ல தான் சார் வந்தேன், ஃப்ளைட்லலாம் ஏசி தான் சார் அப்படின்னு ஏசியில் வாழும் பொழுது சற்று இப்போ நான் சொன்னதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உடம்பு அரும்பாடுபட்டு அந்த 36 டிகிரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுது.
சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறாங்கன்றாங்க பாருங்க. சும்மா இருந்த ஓணான தூக்கி லுங்கில விட்ட கதைகள்ன்றாங்க பாருங்க. இந்த சனியனை தூக்கி பனில போட்டாங்கன்றாங்க பாருங்க. அதுதாங்க ஏர் கண்டிஷனர். அந்த ஏர் கண்டிஷனர் போட்ட உடனே உடம்பு இன்னும் கஷ்டப்பட்டு அந்த வெப்பத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வேர்க்காது. வேர்க்கலன்னா என்ன ஆகும்? அந்த தண்ணியெல்லாம் கிட்னி தான் தள்ளும். அப்ப கிட்னி ப்ராப்ளம் ஆகும். ஆக மொத்தம் உங்க பழைய டப்பா ஏசியை கொண்டு வந்து போட்டுட்டு இங்க புதிய காப்பர் இன்வெர்டர் ஏசி வாங்கிக்கோங்க மாமி, இந்த மாதிரி இந்த பாகர் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி தியாகராய நகருக்கு வாங்க, 5000 தள்ளுபடி மாமி அப்படின்னு சொல்ற விளம்பரங்கள் எல்லாமே நம்மளை ஆழ்கடலில், இந்த நடுக்கடல்ல தள்ளுற மாதிரி தாங்க. ஆக இந்த குலுகுலுன்னு இருக்கிறதுக்கு ஏன், எப்படி அந்த ஏசியை கண்டுபிடிச்சாங்க கொஞ்சம் வரலாறை சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது நம்ம வடிவேலன் அந்த ஜுப்பா, சில்க் ஜுப்பா போட்டுன்னு வருவார் பாருங்க, 4வது குறுக்கு தெரு, துபாய் குறுக்கு சந்து, அது ஒரு பாலைவனம். 5 நிலங்கள் உங்களுக்கு தெரியும். குறிஞ்சியில் ஆரம்பிச்சு பாலையில முடியும். அதாவது தண்ணி வடிகிறது, நீரின்றி அமையாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணீரை அமைப்பாக வைத்துதான் 5 நிலங்களும் சொல்லப்பட்டது. குறிஞ்சி முதல் பாலைவனம் வரை. குறிஞ்சினா மலை, அப்படியே வந்து மருதம் வரும், நெய்தல் வரும், அப்படியே ஒரு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா பாலைவனம். பாலைவனம்ல வாழவே முடியாது. அதுக்கு கீழே தண்ணீர் இருக்காது, எண்ணெய் தான் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அந்த இடத்துல வேளாண்மை செய்ய முடியாது, அக்ரிகல்ச்சர் செய்ய முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல வாழ முடியாத சூழல்ல அவங்க வந்து நைட்ல குளிர்ந்த காட்டுகள் வரும் பொழுது ஹீட்டர் போட்டுப்பாங்க, பகல்ல வந்து ஏசி போட்டுப்பாங்க. அது அவங்க வாழ்றதுக்காக. அதாவது அது இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. ஏன்னா 36 டிகிரி தான் வாழ முடியும். 50 டிகிரி வெயில் அடிச்சாக்கா இந்த துபாய், சவுதி அரேபியா, நீங்க வேணா கேட்டு பாருங்க, உங்களோட வாழ்ந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். நம்ம நினைச்ச மாதிரி இந்த போட்டிருக்கிற சொக்கால அப்படியே சைக்கிள் எடுத்துன்னு போவாங்க, அங்கெல்லாம் போக முடியாது. தெர்மல் வேர் தேவைப்படும். குளிர் பிரதேசங்கள்ல வின்டர் வேரும், செம்ம ஹாட் ஏரியால ஏசி தேவைப்படும். அதெல்லாம் எதுவுமே இல்லாத நமக்கு ஒரு பெரிய வரமே இந்த புண்ணிய பூமியான இந்தியாவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இத்தனை இனப்படுகொலைகள், இத்தனை ஆணவ கொலைகள், இத்தனை பாம்பு போடுறதையும் நம்ம தெரிஞ்சு, இப்படி ஒரு அரசர், அமெரிக்காவோட அதிபர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டையே அழிப்பேன்னு சொல்லிட்டும் ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட போர்க்கொடி தூக்குறாங்க. நம்ம ஆளுங்க இன்னும் நம்ம சிரிச்சுன்னு தான் இருக்க போறோமான்றது தெரியல. இன்னும் எத்தனை நாட்கள் தான் நம்ம நாடை விட்டு நாடு நாம் செல்ல போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏர் கண்டிஷனர் நம் வாழ்க்கைக்கு தேவையா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏர் கண்டிஷனர் போட்டாக்கா கிட்னி சட்னி ஆவது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.